அப்போ எப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்தாங்களோ வந்த பிறகு எல்லா வார்த்தைகளுமே கிருஷ்ணரை நோக்கி மாறிடுது. ஜாதியுடைய இது போச்சு, குலம் கோத்திரம் அது போச்சுது, வர்ண ஆசிரம தர்மம் எல்லாம் தாண்டி நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான். சங்கீர்த்தனத்தால எல்லாரும் தொண்டர், பகவானுக்கு அடியவர்கள், அந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து சைதன்யர் வந்து உருவாக்கிட்டார். கிருஷ்ணரே அப்படி உண்டாக்கிடுறார். மற்ற எல்லா சமாச்சாரங்களும் கலிகாலத்துல கஷ்டமாயிருக்கு. பாகவத்துல இருக்கு. பாகவத்துல பக்தி பண்றது ரொம்ப கஷ்டம். மனசு வந்து அதுக்கேற்ற சூழல்ல இருக்காது. அதுக்கேற்ற ஒரு சூழலை உருவாக்கினா கூட அந்த சூழலை கெடுக்கிற மாதிரி மாயை வந்து பக்தர்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணும் அப்படின்றது. இதுல பெண்களுக்கு வந்து பக்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அவங்க பிறவிலே வந்து தொண்டு செய்யற மாதிரியான அமைப்புல இருக்காங்க. ஏற்கனவே சேவை பண்றாங்க, அதுல அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த சேவையை கிருஷ்ணர் நோக்கி பண்ணுங்கன்னா அவங்க சுலபமா மாறிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பாகவதம் கேட்கறது, ஹரிகதை கேட்கறதுன்னா கஷ்டம். அவங்களுக்கு ஒரு பாகவதம் முக்கியத்துவம் தருது. அவங்களுக்கு வந்து வீடு தேடி போயாவது அவங்களுக்கு அந்த ஹரிகதையை சொல்லி கிருஷ்ண கிருஷ்ண சம்பந்தமான ஆனந்தத்துல அவங்களுக்கு வந்து ஒரு டேஸ்டா உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். அப்போ மகாபிரபு சைதன்யர் இதே போல நாம சங்கீர்த்தனத்தால இந்த பாகவத தர்மத்தை அறிமுகப்படுத்தி அவரு நிறைய பிரச்சாரம் செய்யறார். ஒரு முறை சங்கீர்த்தனம் முடிஞ்சு ஒரு அமைதி வரவும் அவர் அங்க இருக்கிற கூட்டத்துல இருந்தவங்க ஸ்ரீவாஸ், அத்வைதா, நிறைய பெரியவங்க எல்லாம் இருக்கு. அத்வைதர் இல்ல அந்த இடத்துல, ஸ்ரீவாஸ் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ அவர்கிட்ட நீங்க அப்படி அசையாம இருங்க, நாங்க உங்களை வந்து பூஜை பண்ண போறோம், உங்களுக்கு ஆரத்தி பண்ண போறோம்னு. அப்புறம் அவர் அசையாம ஒரு சிலையாவே மாறிட்டார். இவங்க எல்லாம் ஆரத்தி பண்ணாங்க. ஆரத்தி பண்ணதும் அது சிலை தங்கத்துல ஒரு சிலை மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கதறும் போது கூட்டத்துல இருந்து வேற ஒரு சைதன்யர் வந்தார். அந்த சிலை இப்பவும் நவதீப்ல இருக்கு, பத்திரமா வச்சிருக்காங்க. சொனாரு கவுரா தங்க நிறத்துல இருக்கிற சைதன்யர்னு பேர். சிலை பத்திரமா வச்சிருக்காங்க. சைதன்யரே அப்படி ஆயிட்டார். அப்போ அவர் நார்மலா வந்ததும் அந்த ஆசனத்துல உட்காந்துட்டு சைதன்யர் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து கண்ணை மூடிட்டு இந்த கூட்டத்தை பார்த்து, இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் வரம் கொடுக்க வந்திருக்கிறேன், யார் யாருக்கு என்ன வேணுமோ வந்து கேளுங்க அப்படின்னாரு. எல்லாருமே வந்து ஒரே குரல்ல அங்க பக்தி பண்ணணும், வேற என்ன அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றோம். ஸ்ரீவாஸ் பண்டிட் அவர் மட்டும், உங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, நீங்க ஏதோ அவங்கள ஒதுக்கிட்டீங்கிற மாதிரி ரொம்ப வருந்துறாங்க, அவங்களுக்கு திரும்ப நீங்க அருள் பாலிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவ வந்து அபராதம் பண்ணியிருக்கா, பைசா அபராதம் பண்ணவங்கள நான் பொருட்படுத்த மாட்டேன், இனி ஒன்றும் இதுல ஒரு படியும் கிடையாது, ஏதாவது ஒரு விமோசனம் கொடுங்கன்னு இந்த ஸ்ரீவாஸ் கேட்கிறார். ஏன்னா தாய், உங்களை பெற்ற தாய்ங்கிறது உலகத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்த மாதிரி ஜெகன் மாதா அவங்க. அவங்களுக்கு போய் நீங்க எப்படி சொன்னா எல்லா எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிள்ளைங்க மாதிரி. அதனால நீங்க கொஞ்சம் உங்க இதை மாத்திக்கங்கன்னு வேண்டுறாங்க. அத்வைத ஆச்சாரியருக்கு அவ அபராதம் பண்ணியிருக்கா, அத்வைதரை பத்தி முரளி பேசினா அப்படின்னு சைதன்யர் சொல்றாரு. அது எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பேசுனாங்கன்னு கேட்டா, அந்த சசிபாதா அந்த அம்மா வந்து சைதன்யனுடைய அம்மா வந்து, ஏற்கனவே மூத்த பையன் எங்கேயோ சாமியாரா ஓடிட்டான், எங்க போனான்னு தெரியல, வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு, எனக்கு வீட்டுல மேன் பவரே இல்லை, இப்போ நிமாய் மட்டும்தான், சைதன்யர் மட்டும்தான் எனக்கு தோணு. இவனையும் அங்கங்க நல்லா ஆடு பாடு அப்படின்னு சொல்லி அவனை உற்சாகம் பண்ணி குடும்பத்தை மறக்கிற மாதிரியா அத்வைதர் வந்து அவனை ஆக்கிட்டார். அத்வைதர் தான் காரணம், என் பையன் வந்து என்ன மறந்தது அப்படின்னு அவ பேசியிருந்தான். அப்போ மகாபிரபுடைய வருகையுடைய நோக்கம் உலகத்தை உத்தாரணம் பண்ணணும், உலகத்தை வந்து
கிருஷ்ண பக்தியில திளைக்க வச்சு அவ்வளவு பேரையும் கோலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும், அதுக்காக வந்தாங்க. அந்த நோக்கம் புரியல. உலகத்துக்கு நிறைய பேருக்கு புரியாம, பொதுவா நிறைய பேர் பேசுற டாபிக் புரியாததா இருக்கு. அதனாலதான் பாகவதம் அவங்க எல்லாம் பைத்தியம் அப்படிங்கிறது. பெரிய ப்ரொஃபஸரே 2 பேர் சந்திச்சு பேசுறாங்கன்னா 2 பேருமே ஒருத்தன் பேசுறத இன்னொருத்தன் கேட்க மாட்டான். அவன் பேசுற வரைக்கும் அவன் தலையாட்டிட்டு இருப்பான், இவன் பேசுறதுக்கு அவன் தலையாட்டுவான். என்ன புரிஞ்சதுன்னு கேட்டா ஒண்ணும் இருக்காது. உலகமே புரியாதத பேசுறதையும் கேட்கறதுலயும் ஒரு நாட்டம் இருக்கு. அது ஒரு இன்பம். அதுல உலகத்துல இனச்சேர்க்கையில இருக்கிற இன்பம் பேசுறதுல உண்டு அப்படின்னா பாகவத்துல அந்த அளவுக்கு அது மட்டமானதா இருக்கு. அப்போ இப்படி மாற போறவங்க எல்லாம் பேசி அதுல அத்வைதருக்கு மனசுல ஒரு வேதனை உண்டாயிருக்கு. அவர் வேதனைப்படாம இருந்தா கூட எனக்கு அது தெரிஞ்சிருக்காது. அவர் வேதனைப்பட்டதுனால இனி என்ன செய்யணும்னா அத்வைதருடைய காலில் விழுந்து அவர் கால் பாதம் பட்ட மண்ணள்ளி அவர் தலையில போட்டுக்கிட்டா அப்போ அந்த விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சைதன்யர் சொன்னார். அப்போ தூரத்துல எங்கேயோ அத்வைதர் இருந்தார். அவருக்கு இந்த செய்தி வரவும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். சத்தியமா தான் எவ்வளவு பெரியவங்க, இது அனுமதிக்க முடியாது, இது ரொம்ப தப்பானது அப்படின்னு அவர் முதல்ல அப்படி பேசினார். ஆனா ஒரு தாய் வேதனையில இருக்கிறா, அவளுக்கு இந்த துன்பம் மேற்கொண்டு பாதிக்க கூடாது, அவளுக்கு இனி நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சைதன்யர் அந்த கருத்துப்பட இதை சொல்லி இருக்கிறதுனாலையும் இனி யாருமே எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் வயசா அபராத விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த பாடத்தை மகாபிரபு கொடுத்திருக்கிறதுனால நான் இதை அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா அந்த அம்மாட்ட அவர் சந்திச்சு அது நியூட்ரல் ஆகுது. வரலாறுல பாக்குறோம். இது ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம், வருகையின் நோக்கம் இருக்கு. ஆனா பலராம் எப்பவுமே நித்தியமா இப்ப சைதன்யராவது 71 சதுர்யுகங்களுக்கு ஒரு தடவை வரார். பலராம் அப்படி இல்லை, ஒவ்வொரு சதுர்யுகத்துக்கும் வருவார். அவர் குரு தத்துவம், குரு இதெல்லாம் நியமிக்கப்பட்ட குரு. அதாவது ஒரு ஆச்சாரியர் இன்னொருத்தர குருவா நியமிப்பார், நியமிக்கப்பட்டிருக்காங்க. சும்மா நாணய குருன்னு தான் தோன்றி அங்கங்க குரு கிடையாது. அவங்க எல்லாம் ஞானத்தால குரு. அவங்க கடவுளை பத்தி அறியறதுக்கு உதவி செய்யலாம், அடையிறதுக்கு உதவி செய்யறது தீட்சா குரு தான். அவங்க நியமிக்கப்பட்டவங்க, ஸ்தான குருன்னு பேர். ஞான குரு ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், ஆனா ஸ்தான குரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. அந்த பீடத்துக்கு ஒரு மரியாதை, குரு வர்க்கத்துல அந்த பரம்பரையில வர்றதுனால அதுக்கு ஒரு மரியாதை. அந்த மாதிரி நியமிக்கப்பட்ட குரு அத்தனை பேருமே பலராம் தான். அப்ப இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா அம்சத்துடைய ஒரு சின்ன பின்னம் தான் மற்ற குருமார்கள்லாம். அவங்களுக்கு எப்படின்னா அது என்ன கேட்டாலும் சொசைட்டில ஒரு பிரச்சனை தான். ஏன்னா சம்பிரதாயம்ங்கிறது ரொம்ப வசதி, அது ஒரு சங்கிலி தொடர். எப்படி ஒரு என்ஜின் இருக்கு, அந்த என்ஜின் தான் ராமானுஜர், மத்வாச்சாரியார், விஸ்வசாமி, நிம்பார்க்க சாமி. அதுல இந்த சம்பிரதாயங்கள்லாம் ஒவ்வொரு பெட்டி மாதிரி, அதுல அடியார்களை சேர்த்து ஏத்திட்டு போறாங்க. என்ஜின் நியமிக்கப்பட்டவங்க, அவங்க யாரை நியமிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த என்ஜின் வேலையை பாக்குறாங்க. ஆனா எதுவுமே இல்லாம சில பேருக்கு ஞானம் உண்டாகி, ஆனா மற்றபடி உங்க குரு யாருன்னு கேட்டா எனக்கு கனவுல அவர் தந்தார் இவர் தந்தார் அப்படிம்பாங்க. கனவுல தந்தா கூட அதெல்லாம் சிக்ஷா தான், தீட்சைக்கு சமமாகாது. தீட்சைங்கிறது இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர், இறந்து போனவர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் அவருடைய தொடர்புல மேற்கொண்டு வாழ்க்கையை ரன் பண்ணணும், ஆன்மீக வாழ்க்கை. அப்போ அது என்ஜின்ல கோர்த்த மாதிரி அது நாம கடைப்பிடிக்க அந்த என்ஜினுடைய போக்கிலே நாம போயிட்டே இருக்கோம். இது மாதிரி பலராம் குரு தத்துவமா இருந்து எல்லா ஜீவனும் கடவுள்கிட்ட அதாவது இறைவன் உலகத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த அவருக்கு பரப்பர்னலியான்னு சொல்லுவாங்க, சுற்று விவகாரங்கள் பூரா பலராம் தான் பொறுப்பு. அவர் படுத்திருக்கோம்னா ஆதிசேஷன்கிற பாம்பா இருக்கிறார். நிற்கும் போது கூட, உட்கார்ந்து இருக்கும் போது சிம்மாசனம், அவரை மகிழ்விக்க பஜனை பாடுறோம்னா அந்த கர்த்தால் அது பலராம், மிருதங்கம் பலராம், கட்டடம்
கிருஷ்ணருடைய விக்கிரகம் இருக்கிறதுக்கு ஒரு கட்டடம் இருக்குன்னா அந்த கட்டடம் பலராம். இப்படி எல்லாமே இருத்தல் இயல் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணத்துல 3 ஆற்றல் இருக்கு. சந்தினி, லாதினி, ஒரு ஒரு 3 ஆற்றல் உண்டு. இந்த சந்தினிங்கிறது இந்த சச்சித் ஆனந்த இதே போலதான். ஆனந்தங்கிறது லாதினி, ராதாராணி. இருத்தல் இருந்து கொண்டே இருப்பது, இருந்துகிட்டே கிருஷ்ணருக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்றது, அது வந்து பலராம். கிருஷ்ணர் வந்து முழுக்க முழுக்க அறிவு, சம்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு சக்தி, முழுக்க முழுக்க ஞானம். இது மாதிரி பலராம் ஜெயந்தியில நாம வந்து இன்னைக்கு இதை பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அரை நாள் விரதம் இருந்து பலராமரை நினைச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் இருக்கு. हरिबोल महाराज, धन्यवाद प्रणाम। हरे कृष्णा प्रभु। कृष्ण महाराज, दंडवत प्रणाम। दंडवत प्रणाम। दंडवत प्रणाम महाराज। हरे कृष्ण।